ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி 15 ப்ரோ 5G இந்த போனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்னா, இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஏஐ பார்ட்டி மோடு அப்படின்னு சொல்லி அந்த போனை வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபீச்சர் வந்து இப்போ எல்லா போன்லயுமே இருக்கும். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இதுல ஏஐ பார்ட்டி மோடுன்னு ஒரு மோடு இருக்கு. அது இண்டஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தான் வந்து அந்த பார்ட்டி மோடு வந்து ஏஐல வந்து கொண்டு வரோம்னு சொல்லி இந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 15 ப்ரோ 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி 15 ப்ரோ 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த போனோட சைஸ்ன்னு பார்த்துடலாம். சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. எப்படின்னா கலர் வைஸ்ல வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா சொல்றேன். அந்த போன்ல வந்து நீங்க பர்பிள் கலர் வாங்கினீங்கன்னா 7.69 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில்வர் கலர் வாங்கினீங்கன்னா 7.79 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே கிரீன் கலர் வாங்கினீங்கன்னா 7.84 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க பர்பிள் கலர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும். கிரீன் கலர் வாங்கினீங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து திக்னஸ் கம்மியா வேணும்னா நீங்க வந்து கலர் வைஸ்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வெயிட்னு பாத்தீங்கன்னா 187 கிராம் தான். 200 கிராமுக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாவே வந்து கையில பிடிச்சி யூஸ் பண்ண கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். 2 நேனோ சிம் போட்டுக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 69 2 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணிக்குள்ள போட்டு நீங்க போட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த போன்ல இருக்கு. இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் உங்க OLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே தான். 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 144 ஹிட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் 120 பார்த்துருப்பீங்க, இல்ல 144 ஹிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 6500 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஹைலைட் பண்ணி தான் அந்த போனை சேல்ஸே பண்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல 2025ல பீக் பிரைட்னஸ் வந்து நாங்க தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த போனை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைரக்ட் சன்லைட்ல வெயில்ல போய் நீங்க அதிகமா போன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பிளே கிரவுண்ட்ல எங்கேயாவது நீங்க வெயில்ல போய் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த போன் வச்சு நீங்க யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து போன் நல்லாவே விசிபிள் ஆகும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1280 இன்ட்டு 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபிடி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 453 பிபிடி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 30,000 உள்ள பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே போட்டா ஓரளவுக்கு நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜுமே ஆகாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 கொடுத்துறாங்க. ரியல்மி UI 6.0 தான் கொடுத்துருக்காங்க. 2025ல லான்ச் ஆனதுனால Android 15 தான் வருது அவுட் ஆஃப் பாக்ஸ். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. 4 nm இது ஒரு நல்ல சிப்செட் தான். எல்லா கேமே வந்து ஈஸியா நீங்க பிளே பண்றதுக்கு நல்லா ஈஸியாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் CPU பாத்தீங்கன்னா ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. GB பாத்தீங்கன்னா Adreno 722 வந்து கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB 128, 8GB 256, 12GB 256, 12GB 512. உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணும்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து ஸ்டோரேஜ் காண்டி வந்து LPDDR5X RAM தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரேஜ் தான். UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. 30,000 பட்ஜெட்ல இருக்கனால 3.1 கொடுத்துருக்காங்க. 35-40க்கு மேல போகும்போது உங்களுக்கு 4.0 கொடுப்பாங்க. இந்த போனை வந்து 3.1 தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும். 3.5 ஜாக் வந்து இதுல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் இதுல வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ளூடூத் மூலியமா தான் வந்து சாங்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன், ஒரு போன்ல இருந்து இன்னொரு போன்ல வித்தின் செகண்ட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த போன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அண்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான். லாக்லாம் வந்து வித்தின் செகண்ட்ல எடுத்து கொடுக்குது. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் வெர்ஷன்ல வந்து 7000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. குளோபல் ஃபாரின்ல வந்து அதுலயும் 7000 mAh தான். ரெண்டுமே 7000 mAh தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து லியான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே சிலிக்கான் லியான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் லியான் பேட்டரி தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட கொஞ்சம் டவுன் தான் வந்து லியான் பேட்டரி. ஆனா நம்ம கண்ட்ரிக்கு லியான் தான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் லியான் நமக்கும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நல்ல சேல்ஸும் போகும். இப்பெல்லாம் சிலிக்கான் லியான் பேட்டரியை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சிலிக்கான் லியான் பேட்டரினா வந்து இந்த லியான் பேட்டரியோட ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா பேட்டரியை கன்சல்ட் பண்ணி வாங்குறவங்க இந்த சிப்செட் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. இந்த ஸ்பெக் எல்லாம் வந்து ஓகேவான்ட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணும்போது இந்தியாவுக்கும் குளோபலுக்கும் சேமா வந்து இந்த சிலிக்கான் லியான் பேட்டரி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கலர் இருக்கு. சில்வர், பர்பிள், கிரீன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. கடைசியா நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 மெகாபிக்சல் சோனியோட OS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் வந்து 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். இதுல என்ன ஹைலைட்னா 4K 16 fps கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹைலைட் பண்ணி தான் அந்த போனே சேல்ஸ் பண்றாங்க. 29,000 பட்ஜெட்டுக்கு நாங்க வந்து 4K 16 fps கொடுக்குறோம். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க.
செல்ஃபி கேமராவும் நாங்கள் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்கோம். செல்ஃபிலேயே நீங்கள் 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமராவும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப் டிராகன் சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க, பேட்டரி மில்லியாம்பியரும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி Android 15 OS தான் இப்போ எல்லா ஃபோன்லையும் இருக்கும் இந்த வருஷம், அதுவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஏஏ பார்ட்டி மோடும் இவங்க புதுசாக வந்து கொண்டு வரேன்னு சொல்லி ஹைப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து எடிட்டிங் ஏஏ ஃபீச்சர்ஸு, கேமரா குவாலிட்டி, 4K 60 fps இந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ஃபோன் தான் பெட்ரு ஃபோன் நான் சொல்ல மாட்டேன், இதோட பெட்டரான ஃபோன் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ரியல்மி கஸ்டமர் கண்டிப்பாக வாங்கலாம். நிறைய பேர் வந்து ரியல்மி தான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபோன் உடஞ்சாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி திருப்பி ஒரு ரியல்மி தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபோனை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, கார்டு ஆஃபர். நீங்கள் 29,000 ஃபோனை 3000 கம்மி பண்ணி 26,000 இந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் போனஸும் உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு வந்து 6000 கொடுத்துருக்காங்க. அப்போ 6000 + 3000 9000 rupees. அப்போ 29,000 ஃபோனை நீங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்கலாம்? 21K நீங்கள் வாங்கலாம். 20,000 நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்கிறேன் நான். சரி, கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு கீழே கமெண்ட்ல வந்து ஃபோன் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் தனியாக தான் போடுவேன். இது நான் ஸ்பெக்கை பற்றி சொல்றது தனியாக போடுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங்கில் வரப்போகிற ஃபோனோட அப்டேட் வந்து ப்ராப்பராக என்னால் முடிஞ்ச கரெக்டான ரிவ்யூ நான் கண்டிப்பாக கொடுப்பேன். லான்ச் ஆன ஃபோனோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக ப்ராப்பராக கொடுப்பேன், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னா ஸ்பெக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ரியல்மி ஃபேன்ஸ் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஸ்பெக்கை அவங்க வந்து அப்கிரேட் பண்ணும்போது. அதனால் அவங்களுக்கு அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ரியல்மி 15 Pro 5G ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.